ஸோ அழகாய்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேலஞ்சு பண்ண போகிறேன். சேலஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொடுக்குற சேலஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க, கஷ்டமெல்லாம் கொடுக்காதீங்க. சரி, இந்த சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேராக வந்தால் 10 கில் சேலஞ்சு. சப்போஸ் அந்த சேலஞ்சை நான் வந்து முடிக்கலைன்னா நீங்கள் சேலஞ்சு குடிக்கலாம். அதே மாதிரி அந்த சேலஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க. இந்த தலையிலேருந்து பவுலிங் போடு ப்ரோ, நெட்டி மேலேருந்து கண் அடிச்சு சுடு ப்ரோ, கையை தொடாமலே எக்ஸ்ட்ரா அடிப்போம்லாம் கொடுக்கக்கூடாது. ஃபிஃப்த் சேலஞ்சாக கொடுக்கணும். அப்புறம் வேறு என்ன, கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க. நான் பச்சைப்பாட்டு அடிக்க மாட்டேன், எனக்கே தெரியும். நான் பச்சைப்பாட்டு பேசவே வராது, பச்சைப்பாட்டு அவ்வளோ பச்சைப்பாட்டுனா. அதனால் கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க. அதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி எஃப்எஃப் சேலஞ்சாக கொடுங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன சொல்கிறது, இது வந்து ரேங்க்டு மேட்ச்சு, பாட்டு மேட்ச்சுன்னு சொல்லி என் மனசெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தேன், அதனால தான் நீங்கள் வந்து பாட்டு மேட்ச்செல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து சரி, இது வந்து ஒரு புது அப்டேட்டு. இந்த அப்டேட் நான் சுத்தமாக ஆடல, எனக்கு என்ன ஆகணும்னு தெரியாது, என்ன கதையணும் தெரியாது, சுத்தமாக தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேமுக்குள்ளே வரேன் நான். எனக்கு இது என்ன நடக்குது எதுவும் தெரியாது, என்ன அப்டேட்டு என்ன கன்று ஒன்றும் வழங்காது. ஆனால் 10 கில் அடிக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கேன். அடிக்கலைன்னா என் சேலஞ்ச் எப்படியும் கொடுப்பீங்க, நான் அப்படியே செய்யணும் மாற்றணும்னு தெரியாது. செய்யணும்னா காரை துப்புவீங்க, யார் கேட்டால் டீமெண்ட் எங்கேயோ கிறுக்குத்தனமாக மாட்டி விடுறான். நான் வர பழக்க தோசத்தில் டீமெண்ட்டுக்கு மாட்டி விட்டேன். இங்கே இறக்கி விட்ருக்கான், கிறுக்குத்தனமாக இங்கே இறக்கி விட்ருக்கான். மேப்பில் இடத்துல மார்க் பண்ணுறான், இங்கே ஒரு இடத்துல இறக்கி விட்ருக்கான். எங்கே இறக்கி விட்ருக்கானா, கணத்தல்லையே, எங்கடா இறக்கி விட்ருக்க, எங்கடா இறக்கி விட்ருக்க, ரைடர்ஸ் கிளப்பில் இறக்கி விட்ருக்கான். இது வந்து சோலாரா மேப்பு. நான் வந்து ஃபஸ்ட் டைமும் இங்கே தான் 10 கிலோ அடித்தேன், 2வது அடி இங்கே தான் 10 கிலோ அடித்தேன். அதனால் ஒரு நம்பிக்கையில் 10 கிலோ அடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்த மேட்ச் நான் வந்து பிஎன்டி ஆடுறேன். தமிழ்நாட்டில் வேணாம், ரொம்ப ஓவராக போகுது. ஒரு திருச்சிராப்பள்ளி பிஎன்டினா யாருன்றது காமிக்கிறேன். திருச்சிராப்பள்ளி நடிப்பு மாறு சொல்கிறேன். திருச்சிராப்பள்ளி பிஎன்டி கிங்குனா யாருன்னு காமிக்கிறேன். ஒரு காலத்தில் வந்து ஐயோ பிஎன்டியா அவரா பயங்கரமான ஆளுச்சு அப்படின்பாங்க என்னை பார்த்தாலே. இப்போ வந்து நடுவில் வந்து கேம் ஆடுறதுலனால என்னை வந்து எல்லாம் கலாய்கிறாங்க, என்னடா பிஎன்டியில் பாட்டு மாதிரி ஆடுறேன்னு. ஸோ இந்த மேட்ச்சை நான் அடித்தா ஆகிறேன், ஆடிக்கினே இருப்பேன் அந்த கண்ணில். ஆனால் பிஎன்டின்னு சொல்ல மாதிரி தான் யூஎம்பின்னு அது தம்பி அனுப்பிவிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கின் யார்ட்டும் இருக்காது, எனக்கு வந்து பழைய ஸ்கின் தான். ஆனால் நான் வந்து நியூ பிளேயர், அதான் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு தெரில. ஒரு லாங் ரேஞ்சு கன்று நல்ல கன்று கிடச்சா போதும், அவ்வளோதான். கன்று இந்த மாதிரி தான் கிறுக்குத்தனமாக மாற்றிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். சைக்கோ ஆகிட்டேன். லாங் ரேஞ்சு கன்று ஏசி 8 கிடச்சிச்சு, அவ்வளோதான். நம்மளை தடுக்கவே முடியாது, ஒன் டாப் தான், அவ்வளோதான். நம்மளை தடுக்கவே முடியாது. அடுத்து பிஎன்டி கிடச்சா போதும். பிஎன்டி இருக்கா டீமெண்ட் நான் பிஎன்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஐயோ என்னடா வருது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு டீமில் ஒரு அக்கா இருக்காங்களா, வரவங்கெல்லாம் அண்ணனா. பிஎன்டி கிடச்சிச்சு. திஸ் இஸ் த பவர் ஆஃப் அக்கா பவர். அதுதான் அக்கா பவர் காமிக்கணும். வேறு எந்த கண்ணும் தேவையில்லை. வேணாம் வேறு லாங் ரேஞ்சுக்கு உட்பயர் கிடச்சா வேணால் எடுக்கலாம். வேறு கன்று எதுவும் நல்லா கண்ணு இல்லை. சரி, இந்த இடத்த விட்டு கொஞ்சோண்டு இதை மெட்கிட்லாம் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். அவ்வளோதான், தான் ஒன்றும் கிடைக்கல. வேறு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி தான் மூமெண்ட் கொடுக்கணும். நெமோஸ் அதான் இங்கே என்னமோ வட்டமாக இருக்கே, என்ன வட்டம்? இது ஜுஜுட்சு கைசன் கொலாபரேஷன், அது என்ன போர்ட்டலா? ஆனால் எந்த ஊரில் ஜுஜுட்சு கைசனில் போர்ட்டல் இருந்துச்சு? நான் பார்த்த வரைக்கும் போர்ட்டல்லாம் அதில் இருக்காது. உட்காந்துலாம் போக நின்று தான் போவீங்களா? ஓகேவா, இந்த மாதிரி இடத்துல நான் அந்த இதில் பார்த்ததே இல்லை. ஜேஜேகேல இப்படி பார்த்தது இல்லை. டிவி டவர் போயிடுவோமா? டிவிக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். இறக்கி விட்ருச்சுப்பா, டிவி டவரில் தான் இறக்கி விட்ருக்கு. இப்போ ஃபுல்லாக ரெட்டுன்னு ஆகுது, என்ன ஆகுதுன்னு தெரில. இங்கே இங்கேயும் எனிமி இல்லை போல், ஒருத்தவங்க அடிக்க மாட்டேங்கிறான். எனிமி இல்லையா? இன்னும் சொல்கிற சத்தமும் கேட்கல, எனிமி இருக்கானான்னு தெரில. இருக்காங்க, எனிமி இருக்கான். இப்போ தான் சண்டை போடுறான். நேராக ஓடி வர ஹெட்டு, அவ்வளோதான். சொல்கிறேன்ல, வருவேன் ஹெட் அடிப்பேன், அவ்வளோதான். 1+1 2 எனிமி ஒரு கேயூ, அதாவது கூ, அவ்வளோதான். நம்ம வந்தாலே தான் அவ்வளோதான், எல்லாமே அவ்வளோதான். வந்தாலே அடிக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கேட்குறதுனால மேலே நினைப்பாங்க.
எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஒழிஞ்சுப்பாங்க. ஏன்டா டி ஏன்டா அப்பெல்லாம் மேலே போய் உட்காடுறீங்க? நீ மேலே உட்காடுறவனுக்கெல்லாம் இல்லை வேணாம், வந்து ரொம்ப கேவலமாக போயிடும். மேலே நிற்கிறவனுக்கெல்லாம் ஐடி பேன் ஆகும். அவ்வளோதான். இது மேலே கேவலமாக பேசுனா அவ்வளோதான், ரொம்ப கேவலமாக இருக்கும். எங்கடா இருக்க? எங்கடா அடிச்ச? அவன்லாம் லாவண்யா கோபால் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காரு. எங்கடா இருக்க? ஸ்கோப்லாம் கொடுத்து பார்த்தேன். எங்கடா இருக்க டி? எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? என்னடா அப்போ மட்டும் அப்படியே வீராப்பா அடித்த? என்ன கண்டுபிடிச்சேன். கைஸ் கண்டுபிடிச்சேன் கைஸ். நான் வீரன் தெரிஞ்சிச்சுல, அவன் இங்கே உடனே ஒன் டாப்பு அவனதான். கீழே இறங்கி ஒன் டாப் அடிக்க வேண்டியதான். ஒன் டாப்லாம் அடிக்க முடியாது. இப்போ வந்து திருப்பி P90 ஸ்கில்லை காமிக்க போகிறேன். அது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோடைய கேரக்டரு. ரொனால்டோவா அடிப்பாரா? போயிட்டுருக்காரு வீரர், போயிட்டுருக்காரு, உள்ளே போயிட்டுருக்காரு. P90 கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. முட்டிகிட்டு இருக்காரு செவத்தை. ஐயோ ஹெட் எடுத்துருவோம். ஓ மை காட், க்ரௌனா போட்டார். ஓ மை காட் அடிப்பாரா? ஓ மை காட் சரியான அழுத்துப்படி. ஓ மை காட் அடிச்சிருக்காரு. ஓ மை காட் வாட்டர் நாக்டவுன் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நாக்டவுன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு உருட்ட வேண்டியதான். இந்த மாதிரி தான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கமெண்ட்டு கொடுப்பாங்க. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகலான்னு இருக்கேன் கனவுல, இப்போல்லாம் ஆக மாட்டேன். இந்த மாதிரி தான் டீமெண்ட் நான் கொடுப்பேன். நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன்ற பேர்லேயே சுற்றுவேன். இருக்கான் இறக்கி விட்டு இங்கே இருக்கானான்னு பார்க்க வேண்டியதான். இறக்கி விட்டாச்சு. என்னடா பின்னாடி என்னமோ வால்மணி விழுது, பவர் ஆகுமா? ஒரு பவரையும் நான் போடலையே. அங்கே எனிமே இருக்கானா? இல்லை மேலேயா? மேலே இருக்கான். அந்த ஏற்றிக்கிட்டே இருக்கான் பாருங்க. ஒரு ஹெட் இல்லை அழுத்து பிடிச்சி ஹெட் அடிப்பேன். கீழே எவனுக்கு போட்டிருப்பான் ஹெட்டுன்னு தெரியல. எவனும் அவன மாதிரி இருந்துச்சுல. சரி நான் வரல போல. என்ன அடிச்ச? எப்படா அடிச்ச? எங்கடா இருந்து அடிச்ச? யாரா நீ திடீர்னு வந்து அடிச்சிட்டு போகிற? பிளாஸ்மாவில் அடிச்சிடாங்க ஈசனே. நீ அவ்வளோ கேவலமாக வர தெரியுது. நீ பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கு. அதுக்குள்ளேயே இறக்கி விட்டாங்கன்னா நினைக்காதீங்க. வந்து அரை மணி நேரமாக இறக்கி, ரொம்ப நேரம் ஆச்சு இறக்கி விட. கட் பண்ணிட்டு திருப்பி இதில் விட்டேன். சரி மறந்துட்டேன். அவ்வளோ ஒரு கட் பண்ணிட்டு வந்தால் அப்படியே மறந்துடுவேன். சரி கையில் P90 தருவாங்கன்னு பார்த்தா இந்த முதல் கணக்கு தந்துருக்காங்க. இதில் லாங் ரேஞ்ச் அடிக்க முடியாது. P90 லேசாவாக தான் அழுத்தும், இதில் சுத்தமாக அழுத்த முடியாது. அங்கே தான் நம்ம டீமெண்ட் லோட் பாக்ஸ் இருந்திருக்கு. அவ்வளோதான். இங்கே தான் நீங்கள் போல லாங் ரேஞ்சில் ஹெட் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அந்த கண்ணில் ஹெட்டு போகணும். ஹெட்டு போய் ஐயோ பழக்க தோசை ரீலோட் பண்ணுறேன்னா ஐயோ இது மாதிரி அந்த கண்ணை வச்சு டீமெண்ட் ஓசி தான் போட முடியும். என்னடா 34,000 3 கிலோ தான். அவ்வளோதான் 4 கிலோ ஆச்சு. இன்னும் 6 கிலோ அடித்தா 7 அடிக்கணும். நம்மளுக்குமே 50 விட்டாங்க. அப்படியே ஒரு ஏசி எட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த கண்ணு ஏன்டா கொடுக்குறீங்க? இல்லை அழுத்த கூட வராதுடா. ஐயோ சும்மா கூட ஹெட்டு போகாது. எங்கேருந்து அடிக்கிறேன் பார்த்துக்கேன். எங்கேருந்து ஹெட்டு போகணுமான்னு தெரியலையே. ஐயோ ஹெட்டு போனால் சூப்பராக இருக்கும். ஹெட்டு ஏன்டா ஓடுறீங்க? நீ பார்த்து பயந்து. இதில் ஏசிஏடின்னு இருக்கா? ஏசிஏடி இருக்கா? ஐயோ அம்மாடா. ஐயோ இப்போ நான் என்ன சொன்னேன்? சரி அது வந்து கிடையாதுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்களா ஹெட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அடிக்கணும். நான் வந்து ப்ரோ பிளேயர். 2 அடி தான், இல்லை 3 அடி, அவ்வளோதான். இல்லை 4 அடி இல்லை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். ஆனால் இப்போ ஹெட் எடுத்துருவேன். அவ்வளோதான் வந்தாச்சு. அவ்வளோதான் போட்டாச்சு. அவ்வளோதான் ஓசிகள் போட்டுருவான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓசிகள் போட்டுருவான். ஐயோ இந்த மாதிரிலாம் ஓசிகளில் போடாதீங்க ப்ரோ. அங்கேருந்துமா அடிக்கிறான், இன்னும் அடிக்கிறானா? அவ்வளோதான் ஹெட்டு. சொல்லலை 2 அடி தான். டக்குனு லேட் பண்ணிட்டு இவனும் தான் டேமேஜ் போயிடும் டக்குன்னு. பக்கத்தில் இருக்கானா? இது இருக்குன்னு ரெட்டுன்னு காமிச்சு இருக்கானா? எவனா இருக்கீங்களாலே? யாரும் இருக்கேண்ணா? இன்னும் யாரும் இருக்கீங்களாண்ணா? என்ன வித்தியாசமாக இருக்குது. இருப்போண்ணா எண்ணி எங்கே இருப்போம்? இங்கே வேணால் என்மி இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அறிவாளி. இந்த மாதிரி முட்டைலாம் இருக்க மாட்டாங்க. இருக்காங்களா? இருக்காங்க போல். இந்த மாதிரி தான் என்னால் எடுத்து ஒரு ஹெட் அடிக்க முடியலையே. ஐயோ ஓசிக்கில் போகிறான். அண்டே வண்டியாக இருக்கா? ஓசிக்கில் மண்டையா? என்ன இன்டென்ட் ஓசி போட வரியா?
இவனுக்கு போயிட்டா இவனுக்கு முடியல பெஸ்ட்டாக போயிட்டான். ஐயோ நான் என்ன 24 அளவுக்கே 7 கில் தான் எடுத்துருக்கேன். அடிக்க முடியாது போலையே. 108 10 3 கில் தான் அடித்தா வெறி. அடிக்கலைன்னா அவ்வளோதான் சொறி தான். சொறி வந்த நாய் மாதிரி போடாமல் படுத்து கிடக்க வேண்டியதான். அசையாத மரம் ஒன்றே ஒழுந்தது கீழே. அதான் நானும் புல்லட் வர கம்மியாக தான் சத்தியமாக நான் கொடுத்தேன். என்ன சத்தியமாக என் ஃப்ரெண்டும் கிடையாது. இவங்கெல்லாம் வடக்கணங்களாம் இருக்காங்க. நான் சொல்கிறதும் புரியாது. ஐயோ கில்லு வர ஓசிக்கில் போடுறாங்க. ஹெட்டு அவ்வளோதான் காற்றுல மிதக்கும். அவ்வளோதான் கடல் மேலே தான் மறந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. காற்று மேலே மறக்கும் நான் அடித்தா. இங்கே தான் எனிமி தான் நல்லாயிருக்கும். எனிமி இருக்கே பிரோ 2 பேர் தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 கில் தான் அடித்தா நல்லாயிருக்கும். அடித்தா சூப்பரு, அடிக்கலன்னா வேஸ்ட்டு. ஐயோ ஓசிக்கில் போட்டுருவாங்க. ஐயோ ஓசிக்கில் போட்டாயா? ஐயம்மா நாசமாக போயிடுவாடா டே, நாசமாக போயிடுவேன். ஐயோ ஏன்டா ஓசிக்கெல்லாம் போடுறேன். ஐயோ இதாவது காற்று நடக்குது. டே ஓரியன் மண்டையை அடி வாங்கிடுடா. அவ்வளோதான் அவ்வளோதான். ஷிட் அப்போ இவனுக்காவது எட்டு போகுமா? இவனுக்காவது எட்டான் வட்டு. அவ்வளோதான் ஓயம் அவ்வளோதான். இந்த மாதிரி தான் டே செத்து தொலைஞ்சிடாதடா. டேய் செத்து தொலைஞ்சிடாதடா. செத்து தொலைஞ்சிடாதடா. நல்லா செத்துவோம். சரி நீங்கள் வந்து சேனலுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வருத்தத்தோட வேறு எதுவும் போகிறேன். அவ்வளோதான். நடத்த மாதிரி இருந்துச்சு. பை கைஸ்.